Hi friends, welcome to all. Today I will teach in English class. Topic பார்த்தீங்கன்னா tense. இப்போ இங்கிலீஷில் வந்து டெட்டு பேப்பர் 1 and 2 இதில் வந்து 30 கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க. அந்த 30 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸை பேஸ் பண்ணியே ஒரு 6-7 கொஸ்டின் இருக்கும். இந்த டென்ஸ் வந்து எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னா மற்ற கிராமர்ஸு இங்கிலீஷில் மற்ற கிராமர்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இந்த டென்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டென்ஸை பார்த்துடலாம். டென்ஸ் பார்த்திங்கன்னா 12 டைப் ஆஃப் டென்ஸ் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுலேயும் 4 டைப் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டு, ஃபியூச்சர் கண்டினியூஸு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஒவ்வொன்றிலையும் 4 டைப் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 டைப்பு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னா சாதாரண நிகழ்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் சாதாரண நிகழ்காலம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ஸ்ட்ரக்சர் எப்படி சென்டென்ஸ் இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும். மேக்ஸிமம் சிம்பிளாக சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கும். இந்த ஆப்ஜெக்டும் அட்வெர்பும் ஏதோ ஒரு சென்டென்ஸில் வரும். ஓகே, இது வரக்கூடாதுங்கிறது நிபந்தனை இல்லை. இதுவும் ஆப்ஜெக்டும் இருக்கும், அட்வெர்பும் இருக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் வெர்பு கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சரு. சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட்டு, அட்வெர்பு. ஆப்ஜெக்ட்னா தெரியும், ஏதோ ஒரு பொருளை திங்ஸை குறிக்கிறது ஆப்ஜெக்ட்டு. அட்வெர்ப்னா தெரியும், காலங்களை, எப்பொழுது, என்ன, இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து குறிக்கும். இது ரெண்டு கம்பல்சரி இல்லை. ஒரு சென்டென்ஸில் வரும், வராமையே இருக்கலாம். ஆனால் சப்ஜெக்டும் வெர்பும் வந்து கண்டிப்பாக இருக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரல் ஃபார்முக்கு ஒரு மெத்தட் இருக்குது, சிங்குலர் ஃபார்முக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளூரலுக்கு பார்ப்போம். ப்ளூரல்னா ஐ, வி, யூ, த. இது வந்து ப்ளூரலு. ப்ளூரல் ஃபார்மோட ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு மட்டும் ஆட் பண்ணி எழுதுனா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும் ப்ளூரல் ஃபார்மோட. அதே சிங்குலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிங்குலரில் ஹீ, சி, இட்டு. இது வந்து சிங்குலர் ஃபார்மில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் இதுதான் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் ஐ, வி, யூ, த. இதோட ப்ரெசன்ட் டென்ஸு வெர்பு இது இருந்ததுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு மீனிங்கு. அதாவது இது சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ரைட். ஐங்கிறது சப்ஜெக்ட்டு, ரைட்டுங்கிறது வந்து வெர்பு. விங்கிறது சப்ஜெக்ட், வி ரைட், யூ ரைட், த ரைட். இது வந்து சப்ஜெக்ட் வெர்பு. இது வந்து ப்ளூரலுக்கு ஐ, வி, யூ, த. இது ரைட்டில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு பார்த்தீங்கன்னா அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கும். அதே சிங்குலர் ஃபார்ம் ஹீ, சி, இட்டு. ஹீ, சி, இட்டோட ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு ப்ளஸ் அதோட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் வந்து சேர்த்து எழுதணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ ரைட்ஸ், சி ரைட்ஸ். அதாவது ஹீ, சி, இட்டு. ஹீ ரைட்ஸ், சி ரைட்ஸ். அடுத்து இட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு அனிமல்ஸ் அது இதுன்னு குறிக்கும் இல்லையா, இட் அனிமல்ஸ். எஸ்சி, இஎஸ்சி, எஸ் சேர்த்து வருதுங்களா. இதுதான் சிங்குலர் ஃபார்ம்ஸ். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்ததுன்னா ஐ, வி, யூ, த. சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸை அப்படியே எழுதிட வேண்டியதான். அப்படி தான் இருக்கும் இந்த சென்டென்ஸு. சப்ஜெக்டு ப்ளூரலில் இருந்ததுன்னா ஐ, வி, யூ, த. சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்ததுன்னா வெர்பை வந்து அப்படியே எழுதணும். அதுதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அதே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸு வெர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் இது சேர்த்து எழுதணும். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சென்டென்ஸுமே இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சிட்டாவே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா அப்படிங்கிறத நம்ம எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ தெரியுதுங்களா. சிம்பிளாக இதில் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளூரலாக இருந்தால் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் வெர்பை ப்ரெசன்ட் டென்ஸினுடைய வெர்பை அப்படியே எழுதிக்கணும்.
சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் இது சேர்த்து எழுதணும். இவ்வளோதான். இது ரெண்டே விஷயம் தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். இதை வச்சே நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டென்ஸும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 12 டென்ஸையும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாவே மற்ற கிராமரை ஓரளவுக்கு எல்லாமே வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.